வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான சம்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு முதல்ல பாருங்கள். கொஷினை பார்த்து மனசில் ஏற்றிக்கிட்டு அங்கே என்ன சொல்ல வரான் அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்கள் ஆன்சருக்கு. ஓகேவா? எ காயின் இஸ் டாஸ்ட் 3 times. ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணுறாங்களாம் 3 தடவை. ஓகேவா? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆஃப் இ ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான், அது ரிலேட்டாக தான் கேட்டிருக்கான், தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறோன்னா ஒன்று உங்களுக்கு அவுட்கம்ஸ் எப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காயினுக்கு 2 முனைகள், ஒன்று ஹெட்டாக இருக்கலாம் இல்லை டெய்லாக இருக்கலாம். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது எத்தனை வகையான சாம்பிள் ஸ்பேஸ் வரலாம்? இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். அப்போ 2 பவர் இங்கே வந்து 3 times கேட்டிருக்காங்க. அப்போது 2 power 3 வந்து உங்களுக்கு 8 வரும். டோட்டலாக உங்கள் சாம்பிள் ஸ்பேஸில் 8 இருக்கும். இன்கேஸ் n டைம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, n டைம்ஸ் நான் டாஸ் பண்ணுறேன் அப்படின்னா காயினை தான். சரிங்களா? அப்போது 2 power nன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடலாம். ஒன்று உங்களுக்கு ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, அப்படி இல்லைன்னா ஹெட்டு ஹெட்டு டெய்லு, அப்படியும் இல்லைன்னா ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு, நெக்ஸ்ட்டு ஹெட்டு டெய்லு 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 ஹெட்டு டெய்லு 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 ஹெட்டு, ஃபைனலாக டெய்லு டெய்லு டெய்லு. ஓரளவு 8 வருதா? 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? இதுதான் உங்களோட சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிறவன். இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்கான்னு கண்டிஷனை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் இ வந்து என்ன கொடுத்துருக்கான்னா ஹெட் ஆன் த 3rd டாஸ்க். இப்போ ஹெட் எனக்கு வரணும் எத்தனாவது டாஸ்கில்? 3வது டாஸ்கில். சரிங்களா? இந்த 3வது டாஸ்க்னா உங்களுக்கு வர பாசிபிள்ஸ் என்ன? இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரோமனுக்கான இ எழுதுறேன். ஹெட்டு வந்து எனக்கு 3வதுல வரணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் ஹெட்டு வரான், இங்கே டெய்ல் வரான். 3வது டாஸ்கில் இது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, செகண்ட் டாஸ்க்கு, 3rd டாஸ்க்கு. 3வது டாஸ்கில் உங்களுக்கு ஹெட் வரணும்னு சொல்லியிருக்கான். அப்போது இவன் வருவான், இவன் வருவான், இவன் வருவான், தென் இவன் வருவான். ஸோ எழுதிடலாமா? அப்போது ஹெட்டு 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 டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு தென் டெய்லு டெய்லு ஹெட்டு. சரி, இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை வரும்? 1 2 3 4. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் இ வந்து உங்களுக்கு 4ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் எஃப் என்ன கொடுத்துருக்கான்? ஹெட் ஆன் த ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க். எனக்கு ஹெட்டு வரணும்ப்பா. இப்போ நான் ஒரு டாஸ்க் போடுறேன், ஃபர்ஸ்ட் டாஸ்க்லையும் செகண்ட் டாஸ்க்லையும் வரணும், அது வந்தால் போதும். அப்போ எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் ஹெட்டு வர்றதுக்கு வாய்ப்பான ஃபஸ்ட்டு 2 டாஸ்க்குனா இது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, இது செகண்ட் டாஸ்க்கு, இது 3rd டாஸ்க்கு. 2 டாஸ்கில் வரணும்னு சொல்லியிருக்கான். அப்போ இவன் வருவானா? ஹெட்டு 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 வந்துட்டான். அடுத்தது ஹெட்டு ஹெட்டு டெய்லு. எனக்கு 3வது டாஸ்க் என்னவா வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு 2 வரணும். ஃபஸ்ட்டு 2 டாஸ்க்கில் எனக்கு ஹெட்டு 2 வரணும்னு சொல்லியிருக்கான். அதுதான் நம்ம கண்டிஷன். ஓகேங்களா? அடுத்தது இவன் வருவானா? வரமாட்டான். ஏன்னா ஹெட் வந்திருக்கான், அடுத்து டெய்ல் வந்திருக்கான், வர வாய்ப்பு இல்லை. இவன் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு உங்களுக்கு டெய்ல் வந்திருக்கான், இவன் வர வாய்ப்பில்லை 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 வாய்ப்பில்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவன் 2 தான் இருக்கான். அவ்வளோதான். இப்போ உங்களோட எத்தனை எலமெண்ட் ப்ரெசண்டாக இருக்கா? 2. ஓகே, சரி, 2 கண்டிஷனை எழுதிட்டோம். உங்களுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்னன்னு தெரியும். என்ன தெரியும்? ப்ராபபிலிட்டி ஆஃப்
இ டிவைட் பை எஃப்னு சொல்லலாம், இல்லை ஸ்லாஷ்னு கூட சொல்லிக்கோங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினாலே நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் ஆஃப் இ ஆல்ரெடி அக்கர்ட் வித் எஃப். அதாவது இவனுக்கு ரெண்டு பேருக்கும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ ஈக்கும் எஃப்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல்ரெடி அக்கர்டு. இந்த விஷயம் தான் நம்ம ப்ராபபிலிட்டி அந்த இதுலையும் பார்த்துருப்போம். என்ன அந்த இடத்துல வந்து நம்ம லெவல்த் ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். அங்கே ஒரு ஈவெண்ட்டுக்கு பேசியிருப்போம். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் ஆஃப் இ டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துருப்பீங்க. இங்கே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எழுதுகிறோம். ஓகேங்களா? இங்கே 2 ஈவெண்ட் கொடுக்கறனால கீழே இருக்கிறவன் வந்து எஃப்னு சொல்கிறவன் ஆல்ரெடி அக்கார் ஆயிருப்பான். அவன் கூட இன்டர்செக்ட் ஆகிற இ எலமெண்ட்டை சொல்லிட்டு எழுதுனா முடிஞ்சு போச்சு. அதான் நம்ம இன்டர்செக்டிங் எலமெண்ட் எழுதுறோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட கண்டிஷன் ப்ராபபிலிட்டி. இப்போ இந்த இடத்துல ஈக்கும் எஃப்க்கும் இன்டர்செக்டிங் ஆகிற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இவன். ஓகேவா? ஹெச்ஹெச்டி இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு எலமெண்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிறான். அதனால 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் எஃப், அது 2. அப்போ 1/2. சிம்பிள். புரிஞ்சிச்சிங்களா? நீங்கள் இதை சால்வ் பண்ணுறதுல தான், அதாவது இங்கே என்ன வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்களோ அதை சொல்கிறதுல தான் இருக்குது. அதான் நீங்கள் தெளிவுபடுத்திட்டாங்களே. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி போகிறதுலாம் அசால்ட்டாக நீங்களாம் பண்ணுவீங்க. தாறு மாதிரி தான். நீங்கள் கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா எனக்கு ஒரே ஒரு ஃபயரை மட்டும் போட்டு விடுங்கப்பா கமெண்ட்டில். சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 2வது ஹோம் லெட்டரில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். அதே விஷயந்தான், சாம்பிள் ஸ்பேஸ்லாம் எதுவும் மாற போகிறதில்ல. இதில் இ வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், எஃப் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இயில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அட்லீஸ்ட் 2 ஹெட். அட்லீஸ்ட் 2 ஹெட்டுனா குறைஞ்சபட்சம் 2 இருக்கலாம், அதிகபட்சம் 2க்கும் மேலேயும் இருக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து மேத்தமேட்டிக்கல் நோட்டேஷனில் கொடுக்கணும்னா அட்லீஸ்ட்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2. ஓகே, 6 கொடுத்துப்போம். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் அட்மோஸ்ட் 2 ஹெட்னு கேட்டிருக்கான். அட்மோஸ்ட்னா என்ன? இப்போ அடுத்தது அட்மோஸ்ட்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2. இங்கே 2ன்னு கொடுத்துருக்கேன்னா 2. இன்கேஸ் என் ஹெட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் என்ன இங்கே எழுதிடுவேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்? அட்லீஸ்ட் 2 ஹெட் இருந்தால் போதும், எனக்கு 2 ஹெட்டை மட்டும் காமிச்சிரு, இல்லை 2க்கும் மேலே இருக்க ஹெட்டை கூட என்கிட்ட கொடுத்துரு, ஆனால் 2க்கு கீழே இருக்கக்கூடாது. புரிஞ்சுதோ? ஓகே, இப்போ இயில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா? இ இஸ் ஈக்குவல் டு 2 ஹெட்டு கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கு மேலே இவ்வளோ வேணா இருக்கலாம். 2 ஹெட்டு எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கான். ஸோ இவன் வருவான். இங்கே 2 இருக்கான், தூக்கு. அடுத்தது இங்கே 2 ஹெட் இருக்கான், எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கேயும் வருவான். இங்கே இருக்கானா? இங்கே 2 ஹெட் இருக்கானா? இல்லை பாஸ். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. அவ்வளோதான், ஜோடி முடிஞ்சிச்சு. இப்போ எஃப்ல இருக்க ஈவெண்ட்டை பார்ப்போமா? அட்மோஸ்ட் 2 ஹெட்டு. அட்மோஸ்ட் 2 ஹெட்டுனா அதிகபட்சமே உங்களுக்கு 2 இருக்கலாம், அதுக்கு கீழே இருக்கலாம். ஓகேங்களா? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2. எனக்கு 2 ஹெட்டு வரலாம் மேக்சிமம். மினிமம் 1 இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். அதுதான் இங்கே அர்த்தம். சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? அட்மோஸ்ட்னா உங்களுக்கு இந்த அட்மோஸ்ட் 2ன்னு சொல்லியிருக்கனால அதிகபட்சமே உங்களுக்கு 2 ஹெட் இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம். இதுதான், புரியுதோ? அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்டு 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 உங்களுக்கு கேட்டது வந்து 2 ஹெட்டு வேணும்னு கேட்டிருக்கான். இருக்கான், 2 ஹெட்டு இருக்கான், தூக்கிடலாம். ஆனால் இன்னொரு விஷயம் சூட்சமாக இருக்குது.
2 ஹெட்டு தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் இங்கே 3 ஹெட்டு வரான்ல, பார்த்தீங்களா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுறீங்கன்ட்டு. அப்போ இவன் வரமாட்டான். அதிகபட்சம் 2 வரலாம், அதை விட கம்மியாக இருக்கலாம். அப்போ இவன் வரமாட்டான். இங்கே அதிகபட்சம் 2 இருக்கு, தூக்கிக்கலாம். ஹெட்டு ஹெட்டு டெய்லு. அடுத்தது இங்கே 2 ஹெட் இருக்கான், பரவாயில்ல தூக்கிக்கலாம். அடுத்தது இங்கே 2 ஹெட் இருக்கான், எடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்கு, 2 டெய்ல் இருக்கு. இப்போ எடுக்கலாமா? 2 ஹெட் இருக்கலாம், அதை விட கம்மியாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு தானே. அப்போ இவன் வருவான். ஹெட்டு டெய்லு டெய்லு. அடுத்தது இவன் வருவானா? வருவான். அடுத்தது டெய்லு டெய்லு ஹெட்டு, கண்டிப்பாக வருவான்ப்பா, ஆப்வியஸா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்டே ப்ரெசண்டாக இல்லை, எடுக்கலாமா வேண்டாமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எடுக்கலாம். ஏன்னா அதிகபட்சம் 2 வரலாம், அதோட கம்மியாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல, இல்லாமல் கூட இருக்கலான்ட்டு ஒரு ஆப்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் இவன் வருவான். ஸோ ஓவராலாக டெய்லு டெய்லு டெய்லு. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் E/F. இது எப்படி எழுதுவோம்? நம்பர் ஆஃப் எலமெண்ட் E இன்டர்செக்ஷன் F, நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் F. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் Fன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 எலமெண்ட் வராம்பா. அப்போ டிவைட் பை 7. இவனுக்கும் இன்டர்செக்ட் ஆகிற எலமெண்ட் என்ன? F வந்து ஆல்ரெடி அக்கர்டு. இவன் கூட இன்டர்செக்டிங் ஆகிற எலமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்டு 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 வர வாய்ப்பே கிடையாது. ஹெட்டு ஹெட்டு டெய்லு வரான், இவன் வரான். அப்போ 1. அடுத்தது வந்து ஹெட்டு டெய்லு ஹெட்டு வரான் 2. அடுத்தது டெய்லு ஹெட் ஹெட்டு வரான். டோட்டலாக 3 தான் இருக்கான். 3 காமன் எலமெண்ட் இருக்கான். ஸோ 3/7. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஹோம் லெட்டர் போகலாமா? புரிஞ்சிச்சுல, போகலாமா? இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், அட்லீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 இருக்கணும், 2க்கு மேலே இருக்கலாம். அட்லீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அட்மோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 வரலாம், ஆனால் 2 விட கம்மியாகவும் இருக்கலாம். அதனால தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அதாவது இவனோட பாசிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 1 0. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்ல வரேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 2 வரலாம், இல்லை 3 வரலாம். இங்கே இருக்கிறத பொறுத்து. இங்கே டாஸ்க் 3ன்னு சொன்னாலும் இங்கே 3யோட நிறுத்திக்கிட்டேன். இதே எண்ணுன்னு சொல்லியிருந்தேன்னா எண் வரைக்கும் போட்டு எழுதியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ இந்த 3வது கொஸ்டினை நீங்களே அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க. நீங்களே பாஸ் பண்ணி போடுங்க, நானும் போடுறேன். ஃபைனல் ஆன்சர் செக் பண்ணணும்ல. சரி, இங்கே அட்மோஸ்ட் 2 டெய்ல் கேட்டிருக்கான். நம்ம தான் சொல்லியிருக்கோமே, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஓகே, அட்மோஸ்ட் 2 டெய்லு. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. நம்ம டெய்லை தான் கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அட்லீஸ்ட் 1 டெய்லாவது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இவன் வந்து எஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 டெய்லாவது கொடுக்கணும். 1 டெய்லு. ஓகேவா? கீழே கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2மே டெய்ல் தான் கேட்டிருக்கான், மேலே கேட்டது ஹெட்டு. சரி, இப்போ எழுதிடுவோமா? இருக்க எலமெண்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டெய்லு மேக்ஸிமம் வரலாம், அதை விட கம்மியாகவும் வரலாம். இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? வரும்னு சொல்கிறீங்களா? வரும். ஏன்னா அதிகபட்சம் 2 வரலாம், இல்லை அதோட கம்மியாகவும் வரலாம்னு சொன்னேன். இல்லை வராமல் கூட இருக்கலாம். அதாவது 0 பாசிபிலிட்டிஸ். ஸோ இவன் வர வாய்ப்பு இருக்குது. ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. நெக்ஸ்ட்டு டெய்ல் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு டெய்ல் வர வாய்ப்பு இருக்குது, வரலாம். ஹெட்டு ஹெட்டு டெய்லு. அடுத்தது வந்து இங்கே ஒரு பாசிபிள்ஸ் இருக்குது. ஒரு டெய்ல் வரான், ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அடுத்தது ஒரு டெய்ல் வரான், டெய்லு ஹெட்டு ஹெட்டு. அடுத்தது 2 டெய்ல் வரான், வரலாம். ஏன்னா 2 < தானே சொல்லியிருக்கேன். ஸோ அவன் வரலாம். அப்போ ஹெட்டு டெய்லு டெய்லு. இங்கே 2 டெய்ல் வரான், டெய்லு ஹெட்டு டெய்லு. இப்போ 3மே டெய்ல் வரான், அது வர வாய்ப்பு இருக்கா? இங்கே நான் என்ன சொல்லியிருந்தேன்? அட்மோஸ்ட்னா < மேக்ஸிமம் 2 வரலாம், அதை விட கம்மியாக வரலாம் தான் சொல்லியிருக்கேன். தவிர அதை தாண்டி போகணும்னு சொல்லியே. இவன் வர வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அப்போ ப்ராக்கெட்டை மூடுவோம். அடுத்தது எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கான்? அட்லீஸ்ட் 1, ஒரு டெய்லாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஒரு டெய்லாவது கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு டெய்ல் இருக்கானா? மினிமம் ஒரு டெய்லாவது இருக்குன்னு சொல்லியிருக்கான். இங்கே டெய்லே இங்கே ப்ரெசண்ட்டாக இல்லைங்க. அப்போ இவன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு டெய்ல் ப்ரெசண்ட் ஆகிருக்கான், தூக்கிடலாம். ஹெட்டு ஹெட்டு டெய்லு, ஒரு டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு. நெக்ஸ்ட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு. 2 டெய்ல் ப்ரெசண்ட் ஆகிருக்கான். greater than or equal to தானே சொல்லியிருக்கேன். greater than or equal to 1. ஸோ 2 டெய்ல் வரலாம். அப்போது ஹெட்டு டெய்லு 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 ஹெட்டு டெய்லு. தென் 3மே டெய்ல் வர வாய்ப்பு இருக்குது, தூக்கிடலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட கவுண்ட் இதில் எத்தனை இருக்கான்? 1 2 3 4 5 6. டோட்டலாக உங்களுக்கு 6 வரான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. இதில் 7 வரான், 6 7. ஓகே, நம்ம ப்ராபபிலிட்டி எழுதிடுவோமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் E/F நம்பர் ஆஃப் எலமெண்ட்டு EA இன்டர்செக்டிங் F அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியணும். முதல்ல இன்டர்செக்டை யாரெல்லாம் ஆகிறான்னு பார்க்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் எஃப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7, அது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இவனுக்குள்ளே இன்டர்செக்ட் ஆகிறானான்னு பார்ப்போம். இங்கே இருக்க எலமெண்ட்டு இங்கே இருக்கான், மொதல் எலமெண்ட்டு இவன் இருக்கான். 2 3 4 5, டோட்டலாக 5 எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கான். அப்போ 5/7. அப்படிதான் முடிஞ்சிருச்சு. சரி, இந்த கொஷின் உங்களுக்கு நல்லா டீப்பாக சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்கப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.